பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் கேமில் பெரிய சண்டை நடந்து அமைதியாக உட்காந்துருக்காங்க பார்வதி. உடனே விக்ரம் கூப்பிட்டு தனியாக அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நீ ஏன் பார்வதி இப்படி இருக்க, நார்மலாக இருக்க வேண்டியதானே, எதுக்கு அவங்கள்ட்ட சண்டைக்கு போகிற, அவன் எதாவது பண்ணால் நீ அமைதியாக இருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிருக்கேன். இப்போ பாரு, இங்கே விளையாட வந்து உன் நேம் வந்து ஸ்பாயில் ஆகிடும் போல இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து பார்வதி வந்து பேட் நேம் தான் எடுக்கிறாங்க. கேமு இருந்தாலும் சரி ஒழுங்காக விளையாடுறதில்ல. ஸோ எல்லாத்தையும் பேசுறதுலையுமே சண்டை போடுறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து டாஸ்க்கு எல்லாத்தையுமே கெடுத்து வரேன்னு சொல்லிட்டு பேர் வாங்கின்னு போகிறேன். நீ எதுக்கு இந்த நேமு, திவ்யாலாம் பாரு ஒன்றுமே பண்ணலை, ஆனால் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கா, நீ ஏன் கொஞ்சம் மாற்றிக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிருக்காரு. இல்லைடா என்னால் முடியலடா, நான் எவ்வளவோ மாற்றிக்க நினைக்கிறேன், அவனை மறக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் மறக்க முடியல, உடனே அந்த ஃபீலிங்ஸ் இருந்தேன்னா வர முடியலடான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கண் கலங்கி சொல்கிறாங்க. உடனே விக்ரம் வந்து, நீ இப்போயே தெரிஞ்சுக்கணும்ல யார் நல்லவங்க யார் இதுன்னு, நீ இதுக்கப்புறமாவது கொஞ்சம் உன் கேமை விளையாடு, இங்கே இருக்கிற வரைக்கும் வெளில போயிட்டு உன் ஃபேமிலி இருக்காங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு பர்சனலாக அட்வைஸ் பண்ணுறாரு. இதை கேட்டு பார்வதி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஸோ பார்ப்போம் மக்களே, இவங்க எப்போ வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு கேமுக்குள்ளே வர போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா கேமுக்குள்ளே இவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டு வந்தால் தான் இன்னும் வந்து கேம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கமருதீனுக்குமே அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்கும். இவங்க இந்த மாதிரி அழுது உட்காந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆப்போசிட்டில் அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பார்ப்போம் இவங்க எவ்வளோ சீக்கிரம் வந்து மீண்டு வர